டீச்சர், நீங்க வீட்டுக்கு போங்க. ஜுன்னு வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என் கூட அப்பாவும் இருப்பாரு. நீங்க கிளம்புங்க. சரி சரி ஜானு, நீ கிளம்பு. லக்கி, சரி இந்த ஃபைட்டை இதோட நிப்பாட்டிடலாம். நான் ஃபைட்டிங்க நிறுத்தணும்னா நீங்க ஜுன்னு கிட்ட சாரி சொல்லணும். எப்பா, இந்த ஜுன்னு கிட்ட வேற நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. சொல்லிதான் ஆகணுமா? சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கு வர வழியே இல்ல. நீ இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சேனா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி சொல்றேன். நிஜமா சொல்லுவீங்களா? உனக்காக சொல்லிதான் ஆகணும். Thank you so much பா. எனக்கு யாரும் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஹலோ, உன்னோட இந்த இறக்கம் தயவெல்லாம் யாருக்கும் இங்க தேவையில்லை. அப்படின்னா சொல்லுங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? இந்த அம்மா தூண்டு இருக்கான், உடம்பு பூரா கொழுப்பி உனக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க சாரி சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அப்பவே சாரி சொல்றேன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா இவ்ளோ தூரம் யோசிக்கிறீங்க? சாரி சொல்லுங்கப்பா. சாரி. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு கேட்கல. காதுல கேக்குற மாதிரி சொல்லுங்கப்பா. சாரி சாரி. இது சாரி சொல்ற மாதிரி தெரியல. பூரி பூரின்னு பூரிய விக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃபீலோட சொல்ல சொல்லு ப்ரோ. டேய், ஃபீல் கீழன்னு சொன்ன வாயில ஒரு குத்து விடுவேன். அப்பா பாத்தீங்களா, திரும்ப நீங்க ஃபைட் ஆரம்பிக்கிறீங்க. கூல் கூல். ஓகே, உனக்கு ஃபீலோட சாரி சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா. சாரி சாரி சாரி. இப்போ உனக்கு ஓகேவா ஜுன்னு? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சார், எங்க கார் நின்னு போச்சு. எங்க மேடம் கார்ல இருக்காங்க. அவங்கள டிராப் பண்ண முடியுமா சார்? ஜின்னு அப்பவே இந்த கார்ல இருந்து தான் இறங்குனா. அப்படின்னா அது அர்ஜுனோட காரா? ஆக்சுவலா டெண்டர் கோட் பண்ணது அர்ஜுன் சார் கிடையாது சார். அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு லேடி தான் கோட் பண்ணிருக்காங்க. எங்க மேடம் கார்ல இருக்காங்க. அவங்கள டிராப் பண்ண முடியுமா சார்? அப்போ இப்போ அர்ஜுனுக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறவங்க தான் அந்த காருக்குள்ள இருக்காங்க. உங்களை தான் கேட்கிறேன். எங்க மேடம்க்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா சார்? நோ ப்ராப்ளம், வர சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம், லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு, நீங்க கிளம்புங்க. சரி. என்ன என்ன சாதா கால் பண்ணா ஃபோன் எடுக்கல, வீடியோ கால் பண்ணா மட்டும் உடனே ஃபோன் எடுத்துட்ட? என்ன விஷயம்? நான் கட் பண்ணாலும் நீ கால் பண்ணிக்கிட்டே இருக்கல்ல, அதனாலதான். நான் இப்ப பயங்கர கோவத்துல இருக்கேன். அந்த கோவம் எப்படி இருக்குன்னு நீ பாக்கணும்ல. ஆமாமா, நல்லா தெரியுது.
நீ கோவமா இருக்கியா இல்ல கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியான்னு. என்ன என்னோட கோவத்தை பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு உனக்கு பார்த்தாதான் தெரியும் தான் நான் வீடியோ காலை எடுத்து பேசிட்டு இருக்கேன். உன் சீரியஸ்னஸ் நான் பார்க்கணும்னு போன் எடுத்தியா இல்ல என்ன பாக்குறதுக்காக நீ கால் அட்டென்ட் பண்ணியா? இங்க பாரு விவேக், என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வர்றது எனக்கு பிடிக்கல. என்ன பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் நீ திட்டு வாங்குறதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்ன பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு உன்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணாத. ஓஹோ, அப்போ எங்க வீட்ல என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு உன்னை பார்க்க வரலங்கிறதுனால என்ன நடந்திருக்குமோன்னு யோசிச்சிருப்ப, கவலைப்பட்டிருப்ப, அதானே? அவ்ளோ சீனெல்லாம் இல்ல. உனக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்னை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு விருப்பப்படல. இன்னொரு தடவை தயவு செஞ்சு கால் பண்ணாத. ஓ, கால் பண்ணாதானே சொல்றேன்னா ஈவினிங் டைரக்டா வந்து பாருன்னு தானே அர்த்தம். எப்பா சாமி, நான் ஒரு விஷயத்த சொன்னா நீயா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற? நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் உனக்கு சாதகமா தான் நீ மாத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன்னை நான் முழுசா மறக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இருக்க. நீயும் அதே மாதிரி என்ன மறக்க ஆரம்பிச்சதான் அது உனக்கும் நல்லது. இதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப நீ கால் பண்ணி என் முன்னாடி வந்து நின்னு என்ன வெறுப்பேத்தாத. வைக்கிறேன், பாய். ஜானு ஜானு, லக்ஷ்மி கிட்ட நாம பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இது பாருப்பா, சில விஷயங்களை நாம எவ்வளவு தூரம் மறைக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. சில விஷயங்களை எவ்வளவு சீக்கிரமா சொல்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. உன் மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அத வெளியில சொல்லாம நீ மனசுக்குள்ளே வச்சிருக்க. குறைஞ்சபட்சம் லட்சுமி வந்ததுக்கு அப்புறமாவது அவகிட்ட உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிடுப்பா. நீ எதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கனே எனக்கு சுத்தமா புரியலமா. நீ கொடுத்த புடவைய சந்தோஷமா வாங்கிக்கிட்டா. சொன்ன உடனே ஃபங்க்ஷனுக்கு கூட கட்டிட்டு வந்தா. அதுல இருந்து தெரியலையா லக்ஷ்மிக்கு உன் மேல விருப்பம் இருக்குன்னு? அம்மா, நீ ஏதோ ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. லக்ஷ்மி மனசுல உண்மையிலேயே என்ன இருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? தேவையில்லாத கற்பனைகளையும் ஆசைகளையும் நீ வளர்த்துக்காத. லக்ஷ்மி, வந்துட்டியம்மா? அம்மாடி லக்ஷ்மி, உன்னதான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? எதுக்கு? நீங்க தான் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு போனீங்களம்மா. அந்த நல்ல விஷயத்தை கேட்கதான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம்.